ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் உங்கள் டேவிட். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அது செம்ம ஃபன்னாக இருக்கும். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். நீங்க என்ன பாடுனீங்க? போங்கண்ணே, போய் பாடுங்கண்ணே. வேணும்னா டைலாக் எடுத்து கன்னடால போய் பாடுங்க. ஓடுங்க, தாவேக்க எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே ஓடு. பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவர் பேசுகிறதெல்லாம் எந்த இதில் எடுத்துக்கிறதுனே தெரியல. இவங்கெல்லாம் வந்து பேசலாமா? பேசுகிறதுக்கே தகுதி இல்லாத ஆளெல்லாம் வந்து பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து சிஎம் விஜய் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. டேய், நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து யார்? அவரெல்லாம் பார்க்கவே மாட்டாரா? ஃபஸ்ட்டு அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு விஷயம் சொன்னார், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒன்று சொன்னார். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு அவர் நீட்டாக முடிச்சிட்டாரு. உங்களெல்லாம் ஒரு லிஸ்ட்லேயே சேர்க்கவே இல்லைடா. நீங்களாம் ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்களாம் பேசுகிறத வந்து அவர் பாப்பாருன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. நீங்கள் பேசுகிறத வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு உங்களை ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இப்படிலாம் பேசுனா நம்ம கட்சி வளர்ந்துரும், நம்ம வந்து பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க. இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள், நீங்கள் போட்ட வீடியோலாம் ட்ரோல் பண்ணி கேவலப்படுத்தி உங்களே அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்களே டிஎம்கேவோட சேர்ந்து கூட்டணி கட்சி வச்சு காரெல்லாம் வாங்கி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுவீங்க. நீங்களாம் பேசலாமா? அதுக்கு டிஎம்கே காரங்க பேசினா கூட ஒரு லாஜிக் இருக்குது. அது வந்து ரொம்ப பழமையான கட்சி, 75 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்சி. ஸோ அவங்க பேசினா கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அது இப்போ எதிர்கட்சியாகவும் இருக்குது. நீங்கள் ஏன்டா தயவு செஞ்சு பேசுகிறீங்க? கத்திக்கிட்டே இருக்கீங்க நாய் மாதிரி. நீங்கள் தயவு செஞ்சு நீங்களாம் பேசுகிறது வந்து அவரெல்லாம் பார்ப்பாருன்னு நினச்சிடாதீங்க. அவரெல்லாம் பார்க்கவே மாட்டார். ஏன்னா அவர் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடியே அவருக்கு அவ்வளோ வேலை, அவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ அவர் வந்து ஆட்சி அமைச்சு சிஎம் ஆகிட்டார். ஸோ அவருக்கு வந்து நிறைய அடுத்து மக்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். இன்னொன்று வந்து அவருக்கு அந்த சிஎம் அப்படின்றத அந்த வேலை வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன ப்ரோக்ராம், என்ன மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து சும்மா இருக்கீங்க. ஒரு கட்சி ஆரம்பித்து அதை வந்து அது கட்சியே கிடையாது, அது ஆக்சுவலாக ஒரு சங்கம் மாதிரி. நீங்கள் வந்து ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நீங்கள் வந்து சும்மா இருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, இந்த மாதிரி வீடியோ போடுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அவர் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினச்சிக்கிறாதீங்க. உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க. உங்கள் கட்சியை நீங்களே இன்னும் அசிங்கப்படுத்தி, ஆல்ரெடி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போய் தான் கிடக்கு உங்கள் கட்சி. நீங்கள் இப்படி பேசி இன்னும் அசிங்கப்படுறீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சிஎம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அவர் உங்கள் வீடியோலாம் கண்டுக்கவே மாட்டார், உங்கள் கட்சியெல்லாம் அவர் மதிக்கவே மாட்டார். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டின்ட்டு அவர் நீட்டாக போயிட்டாரு. நீங்கள் வந்து நாய் மாதிரி ஊடலை கத்திக்கிட்டே இருக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதை பற்றி பேசுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் தப்பாக எதுவும் பேசலை. ஏன்னா அவன் பேசுனதே வந்து ஒரு சிஎம்ஐ வந்து இவன் பேசுகிறதே தப்பு. அதுவே அந்த மேடையிலே அப்படி பேசக்கூடாது. ஸோ அப்போ நான் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வீடியோவில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.